இருந்தாலும் இந்த திக்வேஷ் ராத்திக்கு இம்புட்டு கொழுப்பு இருக்கக்கூடாதுப்பா. நேற்று மேட்ச்ல அவர் பண்ணது ரொம்ப தப்பு. இப்படி தாங்க நிறைய பேர் திக்வேஷ் ராத்தியை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேற்று மேட்ச்ல ஆர்சிபிக்கு என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா, கடைசி 4 ஓவரில் 39 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. இதை வந்து பார்த்தோன்னே ஜிதேஷ் சர்மா ஆல்ரெடி சூப்பராக விளாண்டுட்டு இருக்காரு. ஈஸியாக இந்த மேட்சை ஆர்சிபி வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தாங்க 17வது ஓவரில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து நடந்துச்சுங்க. 17வது ஓவர் பவுலிங் போட திக்வேஷ் ராத்தி வந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் பால்ல ஜிதேஷ் சர்மா அடிக்க போய் ஆயுஷ் பதோனிக்கு வந்து கேட்ச் கொடுத்துட்டாரு. உடனே வந்து திக்வேஷ் ராத்தி இந்த விக்கெட்டை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாருங்க. தரையில் உட்காந்து எழுதி நோட் புக் செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணார். ஆனால் அவரோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கலைங்க. ஏன்னா அவர் போட்ட பாலை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அது வந்து நோ பால்னு சொல்லி. நோ பால்னு சொன்னவனே திக்வேஷ் ராத்திக்கு மூஞ்சியே வந்து இல்லைங்க. ஏன்னா அடுத்த ஃப்ரீ ஹிட் பாலில் வேற ஜிதேஷ் சர்மா 6 அடித்து பட்டையை கிளப்பிட்டாரு. இதனால திக்வேஷ் ராத்தி பயங்கர காண்டில் வந்து இருந்தாருங்க. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாவை அவுட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னா, அதே ஓவரில் கடைசி பாலில் வந்து மயங்க் அகர்வாலுக்கு பவுலிங் வந்து போட்டார். அப்போ வந்து ஜிதேஷ் சர்மா நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் தாங்க வந்திருந்தார். அப்போ வந்து என்ன பண்ணார்னா திக்வேஷ் ராத்தி பிளான் பண்ணி இவரை மேன்கேட் பண்ணணும்னு சொல்லி மேன்கேட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் இது அவுட்டா நாட் அவுட்டான்னு சொல்லி அம்பையர்ஸும் செக் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து இவர் பவுலிங் ஆக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதனால் அது அவுட்டா நாட் அவுட்டான்னு செக் பண்ணி கரெக்டாக நாட் அவுட்டுன்னு சொல்லி டிசிஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த சமயம் பார்த்து பண்ணிட்டோம், எப்பா எங்களுக்கு இந்த விக்கெட் வேணாம், நாங்கள் வந்து எங்களோட அப்பீலை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக வித்ட்ரா பண்ணிட்டாருங்க. ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் திக்வேஷ் ராத்தி மேலே தாங்க பெரிய தப்பு. ஏன்னா அவர்னால விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சவொடனே எப்படியாவது ஜிதேஷ் சர்மாவை மேன்கேட் ஆக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. இதில் அவர் என்ன தப்புனா இன்டென்ஷனலாக இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போட வர மாதிரி பவுலிங் போட்டு ஏமாற்றி அவர் வந்து மேன்கேட் பண்ணியிருக்காரு. இவர் பவுலிங் ஆக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல இருந்து ஜிதேஷ் சர்மா கிரீஸ் லைனை விட்டு வெளியே போயிருக்காரு. அந்த சமயம் பார்த்து அவரை வந்து மேன்கேட் ஆக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாருமே திக்வேஷ் ராத்தியை பயங்கரமாக திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் வேணும்னே ஜிதேஷ் சர்மா மேலே கடுப்பை காமிச்சிருக்காரு. உண்மையிலே இந்த சீசனில் திக்வேஷ் ராத்தி ரொம்ப ஓவராக பண்ணிட்டாருங்க. அவர்கிட்ட நல்ல திறமை இருக்குது, நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுக்கிறாரு. ஆனால் ஏன் தான் இப்படி ஆட்டிடியூட் காமிக்கிறாரோ தெரியல. ஏன்னா அவரை எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லி. நீங்கள் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை தான் நான் திரும்ப திரும்ப பண்ணுவேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவை நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி ஆட்டிடியூட் தான் காட்டிகிட்டு இருந்தார். சரி, இவ்வளோ நாள் வந்து அவரோட செலிப்ரேஷன் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தா நேற்று மேட்ச்சில் ஒரு படி மேலே போய் ரொம்ப ஓவராக பண்ணிட்டாருங்க. இன்டென்ஷனலாக ஜிதேஷ் சர்மா மேலே வந்து கடுப்பை காட்டியிருக்காரு. இப்போ இதே மாதிரியே திக்வேஷ் ராத்தி பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். என்ன தான் திறமை இருந்தாலும் நல்ல ஆட்டிடியூட் வந்து இருக்கணும். அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிராக இருந்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் திக்வேஷ் ராத்தினால ஒன்றுமே சாதிக்க முடியாதுங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தில் நிறைய பேர் பண்ட்டை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, பண்ட்டு பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அவர் அப்பீலை வந்து வித்ட்ரா பண்ணிட்டார் பார்த்தீங்களா. உண்மையிலே இந்த விஷயத்தில் பண்ட்டை வந்து பாராட்டணும். ஒரு கேப்டன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பண்ட்டை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.